Hello friends, welcome to the TN Bankers YouTube channel. ஆர்ஆர்பி அவங்களுடைய ஃபைனல் ரிசல்ட்டை அவுட் பண்ணிட்டாங்க. நீங்கள் இதில் கிளியராக இருந்தால் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ். கிளியர் ஆகாதவங்க தயவு செஞ்சு நம்மளுடைய எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக நம்ம யூடியூப்பில் ரெகுலராக மெயின்ஸுக்கான கண்டென்ட் கொடுப்போம். ஜாயின் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. நீங்கள் கண்டிப்பாக எஸ்பிஐ கிளர்க்கு பாஸ் பண்ணிடலாம். எஸ்பிஐ கிளர்க்கு மட்டுமா அப்படின்னு கேட்டால் இந்த ஆர்ஆர்பி ஃபைனல் ரிசல்ட் கிடையாது. ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க்கு அண்டு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசல்ட் வெயிட்டிங்கில் இருக்குது. அதுவும் இல்லாமல் எழுதக்கூடிய எக்ஸாம் எஸ்பிஐ பிஓ கிளர்க்கு என்ஐஏசிஎல் அசிஸ்டண்ட் இருக்குது. அப்கமிங் நோட்டிஃபிகேஷனாக என்ஐஏசிஎல் ஏஓ இருக்குது. ஸோ நமக்கு இவ்வளோ எக்ஸாம்ஸ் பெண்டிங்கில் இருக்கும்போது, ரிசல்ட்ஸ் அண்டு எக்ஸாம்ஸ் பெண்டிங்கில் இருக்கும்போது இதுதான் நம்மளுடைய ஃபைனல் அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க. நமக்கு இந்த 7 எக்ஸாமில் எந்த எக்ஸாம் கிளியர் ஆனாலும் நம்ம ஜாபுக்கு போயிடுவோம். 2025 நமக்கான இயர்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு பாசிட்டிவாக மூவ் ஆன் பண்ணுங்கள் ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த ரிசல்ட்டை வச்சு நீங்கள் மனமுடைய தேவையில்லை. கண்டிப்பாக ஐபிபிஎஸ்பிஓவில் கிளர்க்கில் கிளியராக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை விட அது பல மடங்கு வேக்கன்சிஸ் அதிகம். பாசிட்டிவாக இருங்க. இந்த ரிசல்ட்டை பார்த்து உடஞ்சிடாதீங்க. நம்மளுடைய எஸ்பிஐ கிளர்க் மெயின் சீரியஸில் ஜாயின் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. எங்கேயாவது போய் படிங்க, கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. கண்டிப்பாக இந்த எஸ்பிஐ கிளர்க் அடிக்கலாம். ஆல்ரெடி எழுதின எஸ்பிஐ கிளர்க் பிஓவில் கிளியராகவும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ். 2025 நமக்கான வருஷம். தட்டி தூக்குறோம் அந்த வருஷம் எக்ஸாமை. ஆல் த பெஸ்ட் ஆஸ்பிரண்ட்ஸ். அப்கமிங் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.